ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் ஒடிசியாவில் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு ஒன் வே பண்ணிட்டாங்க. அதனால் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. பைக்கு காரில் இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்து வந்துச்சுங்க. நாங்கள் பைக்கில் 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரவே ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனே முடியறோரும் ஆயிடுச்சுங்க. ஃபுட் டோக்கனில் நாங்கள் போடலை, ஏன்னா சரியான க்ரௌடாக இருக்கும், குட்டீஸை கூட்டிகிட்டு போய் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு வீட்லேயே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாதி க்ரௌடு கிளம்பிடுச்சு சாப்பிட்டுட்டு. மீதி பேர் ஆர்கெஸ்ட்ராவில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/2 hour ஆர்கெஸ்ட்ரா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் ஆன் த டயஸை விட ஆஃப் த டயஸில் தான் சரியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எல்லாம் ஃபேமிலியோட பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஆட்டோ. அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பிச் உதறாங்க. எல்லா சாங்க்கும் கேங்காக சேர்ந்துட்டு ஒரே சவுண்டு போட்டுட்டு டான்ஸு, செல்ஃபி, ஃபோட்டோ அப்படின்ட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், அருணாக்குட்டி கீழே நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நிக்கிதாக்கு தான் தூக்கம் வந்துடுச்சு. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால தூக்கம் வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மென்யூ லிஸ்ட்டு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 230 ஐட்டம்ஸ் ஒட்டுக்கா ஒரே இடத்துல பெரிய பேனரே அதுக்கு வச்சுருந்தாங்க. பாருங்கள், சூப்பு, சாலடு, ஸ்வீட்டு, ஸ்டார்டர்ஸு, ஐஸ்கிரீமு, தோசை, ஆப்பம், பிரியாணி, எக்கச்சக்க வெரைட்டி இருந்துச்சுங்க. பார்த்து மெனு படிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour தேவைப்படும் போல். அவ்வளோ மெனு ஐட்டம். எப்படி பார்த்தோன்னே சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இவ்வளோத்தையும் வாங்கி சாப்பிட்றது சாத்தியம் கிடையாதுங்க. கண்ணில் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஃபுட்டெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எல்லாம் வாங்கி சாப்பிட முடிஞ்சான்னு தெரியலிங்க. ஆனால் நாங்கள் இந்த மெனுவை பார்த்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேமாக இருந்துச்சு. பாருங்கள், பழைய கோட்டை பச்சை சாதம், விருதுநகர் பொரிச்ச புரோட்டா, மதுரை பன் பரோட்டா, இளநீர் இட்லி, முத்துச்சிப்பி இட்லி, அப்புறம் முள் முருங்கை அடை, அப்புறம் மல்லி சட்னி, பீட்ரூட் சட்னி, நிலக்கடலை சட்னி, சின்ன வெங்காய சட்னி, ஆப்பம், பீட்ரூட் ஆப்பம், கேரட் ஆப்பம், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்புறம் குழாய் புட்டு, கைக்குத்தல் அரிசி புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக பழனி பஞ்சாமிரதம் வச்சுருந்தாங்க. பாகுபலி தோசை லைவாக போட்டு கொடுத்தாங்க. அதை வேணால் பார்த்தோம். நாங்கள் போகிறப்ப தோசை ஸ்டாலில் ஓப்பன் தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் அப்படியே பிளேட்ஸ்லாம் வாங்கி அங்கங்கே அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸ்டால் வேணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வெட்டிங்க்கு அது தேவையானது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பொருட்கள், அது எல்லாமே ஸ்டால் சூப்பராக இருந்துச்சு. பொருளை பார்க்க புதுசாக இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாங்கள் எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் பாருங்கள், அந்த லிஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங்க்கு எந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுக்கு ஐஸ்கிரீமு, பீடா, கேக்கு, அப்புறம் ஃபுட்டு எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு லைவாக டெமோ காமிச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வெளியே வந்தோடனே இந்த நைட்ரஜன் கேஸ் பலூன் தாங்க எல்லா குழந்தையும் கவர்ந்துச்சு. எல்லாரும் ஆளுக்கு 2 3 வாங்கிட்டு போனாங்க. ஒரு குழந்தை பறக்க விட்டுருச்சு. அது எவ்வளோ தூரம் போயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்.